அதாவது விஜய் அஜித் கூட அந்த அளவுக்கு சீன் போட மாட்டாங்க. ஏன் புருஷன் தலை தீபாவளிக்கு அந்த அளவுக்கு சீன் போட்டாருக்கா? அந்த தலை தீபாவளிக்கு அவரை கூட்டு போகிறதுக்கு முன்னாடி 1008 கண்டிஷன். அதாவது உங்கள் ரூமில் ரெண்டு ரூம் இருக்குது உங்கள் வீட்டில். ஒன்றுத்தில் ஏசி இருக்குது, இன்னொன்று நான் ஏசி இருக்குது. உங்கள் அப்பா அம்மாவை நான் ஏசிக்கு அனுப்பிட்டு நம்ம ஏசிக்கு போகணும். நம்பர் கண்டிஷன் 1 இது. ஓகேவா? என் காரில் வரமாட்டேன், உங்கள் காரை அனுப்ப சொல்லு, அதில் நான் வரேன். கண்டிஷன் நம்பர் 2. இதில் எல்லா ஆட்டுக்கறியாக வாங்கணுமா? இந்த மனுஷனே பண்ணி மாதிரி இருப்பார். இதில் இவருக்கு எல்லா ஆட்டுக்கறியாக வாங்கிட்டு வரணுமாமா. இதையும் தாண்டி நல்ல கடையில் போய் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வரணுமாமா. இதையும் தாண்டி மோதிரம் செயின் இதெல்லாம் போடணுமாமா. ஒரிஜினல் வேட்டி சட்டை வாங்கி தரணுமாமா. இவ்வளவும் பண்ணிட்டு எல்லா சொந்தக்காரங்களும் வந்து ஆசீர்வாதம் கொண்டுட்டு கையில் 2000 ரூபாய் பணத்தை வேற வைக்கணுமாமா. எது இந்த தலை தீபாவளிக்கு? இதுக்கு நான் கல்யாணம் பண்ணாமல் அப்படியே இருந்திருக்கலாம் போல இருக்கு. பாதி சொத்தை நம்ம அழிச்சிட்டோம், மீதி சொத்தை அழிக்கிறதுக்கு ஒருத்த வந்து நிற்கிறானேன்னு சொல்லிட்டு அந்த தலை தீபாவளி வர்றதுக்கு அத்தனை சீன் போடுவாங்க நடுவர் அவர்களே. இதில் என்ன உங்களுக்கு பாருங்கிற நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இங்கே இருக்கிற எல்லா பெண்களின் சார்பாக நான் கேட்குறேன், ஒரு நாள் தலை தீபாவளி கொண்டாடுறதுக்கு அத்தனை கண்டிஷன் போடுற ஆண்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க வீட்டில் வந்து நாங்கள் குப்பை கொட்டுறோமே, என்னைக்காச்சும் நாங்கள் 1 கிராம் தங்கம் வாங்கி தாயா, எனக்கு எல்லாம் ஆட்டுக்காரி வாங்கி தாயான்னு கேட்டிருப்போமா நாங்கள்? என்ன நடுவர் உங்களை தான் கேட்குறாங்க, சம்மந்தமெல்லாம் உட்காந்துருக்கீங்க. எதை கேட்குறேன்டா?